தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள 1,20,000 தொழிலாளர்களும் ஓய்வு பெற்ற 94,000 தொழிலாளர்களுடைய கோரிக்கையை இணைத்து இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனமும் ஓய்வு பெற்ற நலமைப்பும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை ஆட்சிக்கு வரும்போது 100 நாளில் இந்த பஞ்சப்படி உயர்வு பிரச்சனையை தீர்ப்போம், அதே போன்று ஓய்வு பெறுகின்ற தொழிலாளர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக தமிழக அரசு தமிழகத்தின் முதலமைச்சர் அறிவித்தார். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிந்த நிலையில் இதுவரை இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இது குறித்து சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் நாங்கள் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய ஓய்வு கால பணப்பணங்களை கிட்டத்தட்ட 2023 ஜூலை மாதம் முதல் ஒரு 3,500 கோடி ரூபாயை 3000 ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஓய்வு பெறுகின்ற ஒரு தொழிலாளி 10 தினங்களில் அந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு ஓய்வு கால பணப்பணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் போக்குவரத்து துறையில் மட்டும் 24 மாதங்களாக இதுவரை ஓய்வு கால பணப்பணங்கள் வழங்கப்படவில்லை. கடந்த பேச்சுவார்த்தையில் மே மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து அமைச்சர் 3 மாதத்திற்குள் செய்தி வெளியிட்டார். 3 மாதத்திற்குள் இந்த ஓய்வு கால பணப்பணங்களை வழங்குவதாக. கிட்டத்தட்ட மே மாதம் முடிந்து ஆகஸ்ட் வரப்போகுது. 3 மாதம் முடிய ஒரு நிலையில் இருக்கும்போது இதுவரை தமிழக அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல தகவல் என்பது இதுவரை இல்லை. அப்போ ஓய்வு பெறுகின்ற மற்ற துறையில் பணப்பணங்கள் வழங்குவது போல் போக்குவரத்தில் வழங்கப்படவில்லை. அதே போல 1/4/2003 பிறகு பணிக்கு வந்தவர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் வழங்க வேண்டும் என்று 1998 தொழில்துறை ஊதிய ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கமும் அது சம்பந்தமான நீதிமன்றத்தில் விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது 1/4/2003 பிறகு பணிக்கு வந்த 94,000 தொழிலாளர்களுக்கு பென்ஷன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கும் மேற்பட்டவர் ஓய்வு பெற்றிருக்காங்க. அதில் 300க்கும் மேற்பட்ட இறந்து போயிருக்காங்க. அந்த குடும்பம் நடுத்தரில் நிற்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. அதே போன்று இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி உயர்வு என்பது மற்ற துறைக்கு இணையாக பஞ்சப்படி உயர்வு என்பது பென்ஷனில் கொடுக்கணும். பென்ஷனுக்கு ஊதிய ஒப்பந்தம் எப்படி அரசு ஊழியர்களுக்கு ஊதிய கமிஷன் உயரும் போதெல்லாம் பென்ஷன் உயர்கிறதோ அதே போன்று போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஊதிய ஒப்பந்தம் போடும் போதெல்லாம் அந்த ஊதிய ஒப்பந்த உயர்வினை பென்ஷனில் வழங்கப்பட வேண்டும். இதனால் வரை வழங்கப்படவில்லை. அதே போல பஞ்சப்படி உயர்வு என்பது விலைவாசி ஏறும்போது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அந்த விலைவாசியை தாங்கக்கூடிய அளவு விலைவாசி உயர்வுக்கான பஞ்சப்படி உயர்வு அறிவிக்குது அரசாங்கம். ஒன்றிய அரசாங்கம் அறிவிக்குது, மாநில அரசாங்கம் அறிவிக்குது. ஆனால் போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற கூட அந்த அறிவிப்பு என்பது அமல்படுத்த மாட்டோம் சொல்லி அரசாங்கம் நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் அதை வழங்க வேண்டும் தீர்ப்பளித்த பிறகு இந்த அரசு நீதிமன்றத்தில் தொழிலாளருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மாறாக வாய்தா வாங்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை சிஐடி அனுமதிக்காது. இதை கண்டித்துதான் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தர்ணா போராட்டத்தை முதற்கட்ட தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சம்மேளனம் என்பது மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாடில் ஒரு மிக பிரம்மாண்டமான தமிழக அரசாங்கம் மௌனம் திறக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். இது முதற்கட்ட போராட்டம் தர்ணா போராட்டம். இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக்கான தெரிவித்தோம். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக அவர் மௌனத்தை கலைத்து இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான ஓய்வு கால பணத்தை உடனடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பஞ்சப்படி உயர்வு சம்பந்தமாக நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த வேண்டும். அதே போன்று இன்று சிபிஎஸ் இருக்கக்கூடிய பழைய பென்ஷன் திட்டம் சம்பந்தமாக சிபிஎஸ் உள்ள தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டம் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்தை இந்த தர்ணா போராட்டத்தின் மூலமாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சம்மேளனத்துறை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்துறை மாநாடு என்பது 3 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5, 6, 7 தேதிகளில் தருமபுரம் அந்த மாநாடு நடைபெறுகிறது. கடந்த கோயம்புத்தூர் நடைபெற்ற 2024 மாநாட்டில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். போக்குவரத்தில் உள்ள தொழிலாளருடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் எந்த பேருந்தும் ஓடாது என்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதுபோன்று இன்றைய தினம் ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் நாங்கள் எங்கள் மாநாட்டில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்பதை தெரிவிக்கிறோம். தயானந்தம், பொதுச்செயலாளர், முன்னாள்
மாநகர போக்குவரத்து அரசாங்க போக்குவரத்து சங்கத்தினுடைய